வணக்கம் எவ்ரிஒன். ஸோ நம்ம டேபிள்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த டேபிளில் என்ன டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குயிக் ஓவர்வியூவும் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து அந்த டேபிள் உள்ள டேட்டாவை ஃபெச் பண்ண போகிறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் நம்ம டெக்னிக்கலாக உள்ளக போக போகிறோம். ஓகேவா? எனக்கு ரியல் டைமில் இதை மாதிரி வந்து இதில் வந்து ஹெச்ஆர்னு ஒரு டேட்டா செட் இருக்குது. ரியல் டைமில் ஏகப்பட்ட டேட்டா செட் இருக்கும், ஏகப்பட்ட டேபிள் இருக்கும், ஏகப்பட்ட டேட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த டேபிளில் இருக்கிற டேட்டாவை நான் எப்படி வியூ பண்ணுறது? நம்ம வந்து டைரெக்டாக இப்போ எம்ப்ளாயீஸ்னு கிளிக் பண்ணி ப்ரிவ்யூ கொடுக்கலாம். ப்ரிவ்யூங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு ஓகே, இந்த டேபிளில் வந்து இந்த மாதிரியான டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிவ்யூ கொடுக்கறது தான். ஓகேவா? இதில் வந்து நம்மளோட எல்லா டேட்டாவும் நம்ம ப்ரிவ்யூவில் பார்க்க முடியாது. ஸோ இப்போ தான் வந்து நம்ம வந்து பிக்வெரி ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுவோம். ஓகேவா? கூகுள் சீக்வல் வந்து எழுதுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஸ்கியூஎல் கொரி இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஸ்பேஸ் ஓப்பன் ஆகும், கொரி ஸ்பேஸு. இதில் வந்து நமக்கு வந்து ஏகப்பட்ட டேட்டா இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம கொரி டைப் பண்ண போகிறோம். ஏகப்பட்ட டேபிள்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து நான் எம்ப்ளாயீஸ் டேபிள் உள்ள டேட்டாவை பார்க்கணும். எம்ப்ளாயீஸ் டேபிள் வந்து ஃபர்ஸ்ட் நேம், எம்ப்ளாயி ஐடி எல்லாமே இருக்குது கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து எம்ப்ளாயீஸ் டேபிள் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. இதில் வந்து செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது, ஃப்ரம்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த கிளாஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து டிஃபைன் பண்ணுறது. எனக்கு வந்து எம்ப்ளாயீஸ் டேபிள் உள்ள டேட்டாவெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பர்சன்ட்ட சொல்கிறோன்னா ஹி கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். பட் இதுவே பிக்வரிட்ட சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து இது சின்டெக்ஸில் தான் சொல்லி ஆகணும். ஓகேவா? செலக்ட் அந்த ஸ்பேஸ் விடணும். ஓகேவா? செலக்ட் கிளாஸில் வந்து யூ கேன் ஸ்பெசிஃபை த காலம் நேம்ஸ், நம்பர் ஆஃப் காலம் நேம்ஸ் ஸ்பெசிஃபைஸ் காலம் நேம்ஸ் டு பி ஃபெச்டு. நமக்கு என்னென்ன காலம் நேம் டேட்டா ஃபெச் பண்ண போகிறோமோ அதை வந்து செலக்ட் கிளாஸில் மென்ஷன் பண்ணோம். ஓகேவா? ஃப்ரம் கிளாஸில் ஸ்பெசிஃபை த டேபிள் நேம். எந்த டேபிள்லேருந்து நமக்கு வந்து டேட்டாவை ஃபெச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃப்ரம் கிளாஸில் போடணும். சரி, ஓகே. இப்போ எனக்கு செலக்ட் கிளாஸில் போடுறேன். எனக்கு வந்து எம்ப்ளாயி ஐடி வேணும். எம்ப்ளாயி ஐடி அப்புறம் இதை வந்து இப்போ இன்னொரு காலமும் வேணும். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் வேணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேம் வேணும். இப்படி போட்டோம் அப்படின்னா கரெக்டாக செப்பரேட் பண்ணும். வெறும் ஸ்பேஸ் கிடையாது. கமா எம்ப்ளாயி ஐடி கமா ஃபர்ஸ்ட் நேம். ஓகேவா? இப்போ வந்து எனக்கு வந்து என்ன காலம் நேம்ஸ் வேணும்னு சொல்லிட்டோம். இப்போ வந்து நமக்கு என்ன வேணும்? ஃப்ரம் கிளாஸ் எந்த டேபிள்லேருந்து நமக்கு வேணும்னு சொல்லிட்டு வேணும். ஃப்ரம் எப்பயுமே வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட் ஐடி, டேட்டா செட் ஐடி அண்ட் டேபிள் நேம் தான் போடணும். ஸோ அப்படி டேரெக்டாக டைப் பண்ணுறதுக்கு போது இல்லை காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா காப்பி பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்துடும். இது வந்து இது ஏன் இது மட்டும் ஒரு டிஃப்ரெண்டான கலரில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது வந்து கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கமாண்ட்ஸ்னா நான் இப்போ இந்த கொரியை ரன் பண்ணும்போது இது ரன் ஆகாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு நான் எக்ஸிக்யூட்டிவ் வேர்டிங்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கொரி எழுதுறீங்க. அந்த கொரி இந்த கொரி வந்து இந்த டேபிள்லேருந்து இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வரும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ புதுசாக வந்து அந்த கொரி யாரும் பார்க்குறாங்க அப்படின்னா ஓகே இந்த கொரியோட டிஸ்கிரிப்ஷன் மாதிரி. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த கமாண்ட் லைனுக்கு வந்து நம்ம வந்து ரெண்டு ஹைஃபன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கமெண்ட் ஆயிடும். இப்போ வந்து நம்ம எதுவுமே ரன் பண்ண முடியாது. ரன் பண்ணால் ஏன்னா கொரியே இல்லைல்ல. அன்எக்ஸ்பெக்டட் எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இது வந்து ஒன் ஆஃப் த சின்டாக்ஸ் எரர். எதுவுமே இல்லை, நீ வெறுமனே ரன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஒரு கொரி எழுதியிருக்கோம். எனக்கு வந்து இந்த எம்ப்ளாயீஸ் டேபிளில் எம்ப்ளாயி ஐடி அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் வேணும். ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ரிசல்ட் வரும். சி எம்ப்ளாயி ஐடி அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொரி. ஒரு டேபிள்ல இருந்து டேட்டாவை எப்படி ஃபெச் பண்ணுறது அப்படிங்கிறது. அந்த டேபிளில் ஏகப்பட்ட காலம்ஸ் இருந்தது. பட் ஆனால் நமக்கு வந்து எனக்கு வந்து இந்த 2 காலம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபெச் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் ஹவ் யூ கேன் சி பர்டிகுலர் காலம் டேட்டா யூஸிங் திஸ் கொரி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து செலக்ட் கிளாஸ் அண்ட் ஃப்ரம் கிளாஸ். செலக்ட் கிளாஸில் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிளில் வந்து ஏகப்பட்ட காலம்ஸ் இருக்குது கரெக்டாக. எம்ப்ளாயீஸ் டேபிளில் ஸ்கீமாவை பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட காலம்ஸ் இருக்குது. எனக்கு வந்து எல்லா காலம்ஸுமே வேணும். எனக்கு வந்து எம்ப்ளாயி ஐடி அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் வேணாம், எனக்கு வந்து எல்லா காலமுமே வேணும். டு மென்ஷன் ஆல் த காலம்ஸ். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை தூக்கி விட்டுட்டு ஸ்டார் அதை ரன் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டார் மீன்ஸ்
எனக்கு வந்து இந்த டேபிள்ல இருந்து இங்க ஃப்ரம் கிளாஸ்ல என்ன டேபிள் மென்ஷன் பண்ணிருக்கோமோ அந்த டேபிள்ல இருந்து எனக்கு எல்லா காலமுமே வேணும். பாத்தீங்களா? எல்லா காலமுமே வந்துருச்சா? ஜஸ்ட் எல்லா காலமும் வரும். எனக்கு ஆல் த டேட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இதுல வந்து செலக்ட் ஸ்டார் பார்த்தோம். அப்புறம் எம்ப்ளாயி ஐடி அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் பார்த்தோம். இதுல வந்து ஆர்டர் எதுவும் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிள் வந்து ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி ஐடி இருக்கு, அப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, அப்புறம் லாஸ்ட் நேம் இருக்கு. இந்த ஆர்டர்ல தான் உங்களால டேட்டா ஃபெச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. நீங்க வந்து என்ன ஆர்டர்ல வேணாலும் டேட்டா ஃபெச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் வேணும். ஃபர்ஸ்ட் நேம் வேணும். அவனோட சேலரி வேணும். இந்த டேபிள் வந்து சேலரின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கு. ஓகேவா? சேலரி வேணும். நான் வந்து சேலரி போடுறேன். சேலரி வேணும். அதுக்கப்புறம் அவனோட எம்ப்ளாயி ஐடி வேணும். ஸோ இப்போ அதாவது நீங்க கண்ட்ரோல் என்டர் அமுக்கினேன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேமு, சேலரி, எம்ப்ளாயி ஐடி. நீங்க வந்து செலக்ட் கிளாஸ்ல என்ன ஆர்டர்ல நீங்க காலம் நேம் கொடுக்குறீங்களோ அதே ஆர்டர்ல தான் உங்களோட அவுட்புட்டும் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து செலக்ட் கிளாஸ் அண்ட் ஃப்ரம் கிளாஸ். சரி, ஓகே. இப்போ வந்து எனக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வேணாம். எனக்கு வந்து சேலரி யாரெல்லாம் 5000க்கு மேலே வாங்குறாங்க, 5000க்கு மேலே வாங்குறவங்களோட எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் வேணும், சேலரி வேணும், எம்ப்ளாயி ஐடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் வருது. அப்போ நமக்கு இப்போ ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணணும். எனக்கு வந்து எந்த டேபிள்னு தெரிஞ்சிருச்சு. எம்ப்ளாயி டேபிளில் போயிட்டு எனக்கு 5000க்கு மேலே யாரெல்லாம் சேலரி வாங்குறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இன்னொரு கிளாஸ் இதுலயே நீங்க வந்து என்ட்ரு இன்னொரு லைன்ல கூட போட்டுக்கலாம். வேர் சேலரி கிரேட்டர் தென் 5000. இப்படி போட்டீங்க அப்படின்னா பிக்வரி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கொரியை ஃபர்ஸ்ட் படிக்கும். இந்த கொரியை படிக்கும்போது ஃபர்ஸ்ட் எதை படிக்கும் அப்படின்னா ஃப்ரம் கிளாஸை பார்க்கும். ஃப்ரம் கிளாஸ்ல என்ன டேபிள் இருக்கு. ஏன்னா அப்பதானே அது வந்து அந்த பர்டிகுலர் டேபிள போய் சர்ச் பண்ண முடியும். இதுவே வந்து 100 டேபிள் இருக்கு. 100 டேபிள்ல எல்லா டேபிளையும் போய் சர்ச் பண்ண முடியாது. ஸோ ஓகே, ஃப்ரம் கிளாஸ்ல பார்க்குது எந்த டேபிளுக்கு போகணும்னு பார்க்குது. ஓகே, எம்ப்ளாயிஸ் டேபிள். அப்போ எம்ப்ளாயிஸ் டேபிள வந்து அந்த அந்த டேபிள போய் ஃபர்ஸ்ட் பார்க்கும். அதுக்கப்புறம் அந்த டேபிள் எதுவும் கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். வேர் கிளாஸ் இருக்கான்னு பார்ப்போம். வேர் கிளாஸ் இல்லை அப்படின்னா டைரக்டா எல்லா டேட்டாவும் எடுத்துட்டு வந்துடும். இப்போ வேர் கிளாஸ் இருக்கு. அப்போ வேர் கிளாஸ் எடுத்து பார்க்கும். ஃபர்ஸ்ட் டேபிளை பார்க்குது. அதுக்கப்புறம் வேர் கிளாஸ். அதுல வந்து என்ன கண்டிஷன் இருக்கு. சேலரி கிரேட்டர் தென் 5000. அதுக்கப்புறம் அந்த டேபிள்ல இருக்கிற டேட்டாவை எல்லாம் ரீட் பண்ணி சேலரி யாருக்கெல்லாம் 5000க்கு மேல இருக்கோ அவங்களோட டேட்டாவை மட்டும் எடுத்து வச்சுக்கும், தனியா வச்சுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா செலக்ட் கிளாஸை ரீட் பண்ணும். ஏன்னா நம்ம வந்து என்ன கேட்டிருக்கோம், நம்ம வந்து எல்லாமே கேட்கல. அந்த டேபிள் உள்ள எல்லா காலமுமே வேணும்னு கேட்கல. ஸோ ஸ்பெசிஃபிக்காக 3 காலம்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்கோம். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்கான 3 காலம்ஸை கரெக்டாக அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் நமக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ இதுதான் வந்து பிக்வரியோட எக்ஸிகியூஷன் ஆர்டர். இதை வந்து நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணிக்கணும். எக்ஸிகியூஷன் ஆர்டர். எக்ஸிகியூஷன் ஆர்டர் ஆஃப் பிக்வரி இஸ் ஃபர்ஸ்ட் வந்து பிக்வரி எதை பார்க்கும், ஃப்ரம் கிளாஸை பார்க்கும். அதுக்கப்புறம் வேர் கிளாஸ் இஃப் எக்ஸிஸ்ட். இது இல்லை அப்படின்னா டைரக்டா இதுக்கு போயிடும், செலக்ட் கிளாஸுக்கு போயிடும். எக்ஸிஸ்ட். அதுக்கப்புறம் செலக்ட் கிளாஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எக்ஸிகியூஷன் ஆர்டர் ஆஃப் பிக்வரி. இப்போ வந்து வேர் கிளாஸ்ல நம்ம இதுல வந்து பேசிக்கா ஒரே ஒரு கண்டிஷன் சேலரி கிரேட்டர் தென் 5000 மட்டும் அப்ளை பண்ணியிருக்கோம். இதை மாதிரி ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். அது என்னங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோஸ்ல நம்ம பார்த்தது செலக்ட் ஃப்ரம் வேர். இதுல வந்து செலக்ட் கிளாஸ்ல காலம்ஸ் கேன் பி ரீஅரேஞ்சபிள். நம்ம எந்த ஆர்டர்ல வேணாலும் நம்ம காலம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து லாஸ்ட் நேம் வேணும். லாஸ்ட் நேம் வேணாலும் நமக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் கமாண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இது எல்லாமே பார்த்தோம். கரெக்டாக ஸ்டார் பார்த்துருக்கோம். காலம்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ யா, தட்ஸ் இட் ஃபார் டுடே.